ஓம் சக்தி. என் அன்பு தங்க பிள்ளைகளே, என் அருள் எப்போதும் உங்களை சுற்றி நிற்கின்றது. உங்கள் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் தனித்தனியாக விதித்த விதைகள் உள்ளன. ஒருவர் வேகமாக மலர்கிறார், இன்னொருவர் தாமதமாக மலர்கிறார். ஆனால் மலராத விதை எதுவும் இல்லை. நான் விதைத்த விதை என் அருளால் ஒரு நாள் கண்டிப்பாக மலரும். பிறரை பார்த்து உன் பயணத்தை அளவிடாதே. பிறர் இன்று ஓடுகிறார்கள் என்று நீ நின்றுவிட வேண்டியதில்லை. உனக்கான நேரம், உனக்கான பாதை உனக்கே உரியது. உனக்கு விழும் தோல்விகள் உன்னை முற்றிலும் நிறுத்துவதற்காக அல்ல, அது உன்னை வலுப்படுத்துவதற்கான பயிற்சி. குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனை முறை விழுகிறதோ அவ்வளவு முறை மீண்டும் மீண்டும் எழுகிறது. அந்த எழும் வலிமைதான் வெற்றியின் ஆரம்பம். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு வரியும் தவறாக போகவில்லை. இன்று நீ சந்திக்கிற தடைகள் நாளை உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகள். நான் உன்னை கீழே தள்ளவில்லை, உன்னை மேலே தள்ளி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்தவர் உன்னை முந்துகிறார்களோ என்று கவலைப்படாதே. அடுத்தவர் விரைவாக ஏதோ அடைந்து விட்டார்கள் என்று மனம் முடியாதே. அவர்களின் பாதை அவர்களுக்கு, உன் பாதை உனக்கு. அந்த பாதையில் ஒவ்வொரு அடி வைக்கும்போது நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ சறுக்கினாலும் நான் நிச்சயமாக உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ அழுதாலும் உன்னால் என் மார்பில் சாய்ந்து அழ முடியும். நீ தனிமையில் தவித்தாலும் நான் உன்னோடு இருப்பதை மறந்து விடாதே. தங்கமே, நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை குறைவானது அல்ல. நான் உனக்குள் வைத்திருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் உலகமே உன்னை வியக்கும். நீ இன்னும் சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்று சிறிய தோல்வி உன்னை பெரிய வெற்றிக்காக தயார் செய்கின்றது. உலகம் உன்னை தோல்வியாளன் என்று அழைக்கலாம், ஆனால் நான் உன்னை என் அருளின் வீரன், என் நம்பிக்கை, என் குழந்தை என்று அழைக்கிறேன். தங்கமே, இப்போதைய சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து அஞ்சாதே. நாளை பெரிய மகிழ்ச்சிக்கு நான் உன்னை அழைத்துச் செல்கின்றேன். சில காரணங்களுக்காக உனது ஆசைகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன, ஆனால் தடுக்கப்படவில்லை. நீ கேட்கும் ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். அதனால் மனமுடையாமல் எழுந்திருக்க வேண்டும், மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணில் ஒரு துளியும் வீணாகாது. உன் பிரார்த்தனை ஒரு சொல் கூட கேட்காமல் போகவில்லை. எல்லாம் உன் கையில்தான் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். இது எல்லாமே என் கையில் பதியப்பட்டிருக்கிறது தங்கமே. என் பிள்ளையே, உன் வாழ்வு பிறரை ஒப்பிடுவதற்காக அல்ல, உன் வாழ்வு உன் ஆன்மாவின் பயணத்தை நிறைவேற்றுவதற்காக. நான் உனக்கு கொடுத்த பணி இன்னும் நிறைவடையவில்லை, அதனால் நீ இன்னும் உயிரோடு இருக்கின்றாய். உனக்காக இன்னும் பெரும் சாதனைகள் காத்திருக்கின்றன. மன வலிமையுடன் இரு, நம்பிக்கையை கைவிடாதே. சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து முடியாது என்று சொல்லாதே. என் அம்மன் என்னோடு இருக்கிறாள், அவள் அருள் என்னை நடத்துகிறது, நான் கண்டிப்பாக சாதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதத்தில் மூழ்கியிருக்கிறது. உன் பயணம் பாதுகாப்பானது, உன் எதிர்காலம் பிரகாசமானது. என் தங்க பிள்ளையே, அடுத்தவர்களை பார்த்து உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை உயர்த்தி நான் வைத்திருக்கும் இடத்தை நினைத்துக்கொள். அந்த இடத்துக்கு செல்லும் வரை நான் உன்னோடு இருக்கும் என் அருளின் நிழல் உன்னை எப்போதும் காக்கும்.